ஹாய் ஹலோ வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஹேர் மசாஜர் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலா அமேசான்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஹேர்ல வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன், நமக்கு எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் நடக்கும். உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் நடக்கும். ஹேர் ஃபால் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மசாஜர் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுதான் அது ரிவைவ், இதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஹெட் மசாஜர் ப்ராடக்ட் குள்ள என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். அப்புறம் இது எப்படி பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஆக்சுவலா இதுதான் இந்த ஹெட் மசாஜர் கோர்ஸ் வித், இதுதான் கம்பெனி நேமோட ரிவைவ். இது வந்து அமேசான்ல இருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட பிரைஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4200 வந்து உங்களுக்கு மற்ற 1999 அந்த ரேஞ்ச்ல தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இது வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த டிவைஸ் ஆப்ரேட் பண்றது, ஸோ எப்படி ஆன் பண்றது, எப்படி ஆஃப் பண்றது, எப்படி ஹேர்ல மசாஜ் பண்றது, ஸோ அதை பத்தி எல்லா டீடைல்ஸுமே இந்த இதுல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த மசாஜர், இப்படிதான் இருக்கும். டோட்டலா 4 மசாஜ் ஹெட்ஸ் இருக்கு. போட்டு இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். இப்போ வந்து நீங்க இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இது ரொட்டேஷன் ஆகும். இது ஹேர்ல வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணலாம். அது எப்படி மசாஜ் பண்றதுங்கிறத காமிக்கிறேன். ஸோ இன்னும் அடுத்த ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகும். இன்னொரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். திருப்பி ஒரு ப்ரெஸ். ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிடும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரிசில்ஸ் எல்லாமே பிரிச்சு எடுக்கலாம். எடுத்துட்டு வந்து பீரியாடிக்கலா, அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி இதுல மாட்டிக்கலாம். பட் இப்படி மாட்டினா அவ்வளவுதான். பட் இதுல என்ன அப்படின்னா இதோட இந்த மெஷினை கொண்டு போய் தண்ணியில காமிக்க கூடாது. ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எல்லாத்தையுமே நீங்க எப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். மாத்தி மாத்தி போடுறதுனாலலாம் ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஸோ கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்க ப்ராப்ளம்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. 12 months வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த மெஷின் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா இது வந்து நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான். ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து வீக்லி ஒரு தடவை சார்ஜ் போட்டா போதும், மற்றபடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து இதை வச்சு கனெக்ட் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் இது இந்த கீழே இருக்கு. ஸோ இதை ஓபன் பண்ணி இந்த இடத்துல சார்ஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா இதுதான் சார்ஜர். 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சூப்பரா இருக்குன்னா நான் உங்களுக்கு எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன். வந்து 4 மசாஜ் ஹெட்ஸ் இருக்கு. இது எப்படி பண்றதுங்கிறத பாக்குறேன். டோட்டலா பாத்தீங்கன்னா 96 சாஃப்ட் பிரிஸ்ல்ஸ் இருக்கு. ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்கு. கொஞ்சம் ரெகுலரா இருக்கும், கொஞ்சம் டீப்பா இருக்கும், கொஞ்சம் விட்டு வரும். ஸோ அந்த மாதிரி மோட்ஸ் இருக்கு. நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுல நான் 1 வீக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ஸ்கேல்ப்ல வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும், பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். செம ரிலாக்ஸா இருக்கும். பார்க்கும்போது ஏதோ டீப்பா நம்மளே வீட்டுல பண்ற மாதிரி. ஸோ இது வந்து நீங்க ஹேருக்கு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. உங்களுக்கு ஹெட்டேக் இருந்துச்சுன்னா நீங்க சும்மா இங்கேயும் வச்சு அப்படி நல்லா ஒரு மசாஜ் 4 இடத்துலையும் கொடுக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. செமையா இருக்கு. இதுக்கு வந்து ப்ரோஸ் நிறைய வந்து இருக்கு. கான்ஸ் வந்து அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடி அப்படியே அழுதைக்கும்
ரொம்ப நீளமா இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் குடிச்சு இழுக்கும். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. குடிச்சு இழுக்கும், அதுதான் ஒரு பிரச்சனை. அப்படி இல்லாட்டினா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிரைஸியா தெரியும். பட் வந்து 1000 ருபீஸ் அது சில பேருக்கு பிரைஸியா இருக்கும். அது யாருக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒன்ஸ் வாங்கி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து லாங் பேட்டரி ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட். சம ஒரு ரிலாக்ஸிங் எப்போதுமே நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க தலையில ஆயில் வச்சோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஹேர் க்ரோத் செரம் இந்த மாதிரி ஹேர் க்ரோத் செரம் அப்படி ஏதாச்சும் வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு நைட் தூங்கலாம். நைட் நல்லா தூக்கம் வரும். ஸோ இதுதான். ஸோ இப்போ நான் திருப்பி அடுத்த இது ப்ரெஸ் பண்ணினா இன்னும் ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஸோ இன்னும் ஃபாஸ்டா நம்ம பண்ணிட்டு போகலாம். திருப்பி அடுத்தது மூவ் பண்ணினா இது வந்து கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஃபாஸ்ட், கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படி பண்ணிட்டு போகும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். புடிச்சு கையை வச்சு நம்ம இருக்கிற மாதிரி இது இருக்கணும். பட் ஆனா சாஃப்டா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. போதும் அப்படிங்கும் போது ஃபுல்லா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஸ்டாப் ஆயிடும். இதை வச்சிடலாம். நீங்க ஒரு ஆள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஆள் வாங்குறதுனா. ஏன்னா வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஹேர்லயும் ஒவ்வொரு மாதிரி டைப் இருக்கும். ஒருத்தருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும், ஒருத்தருக்கு பெயின் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தங்க ஹேர்ல மாறி போயிட்டே இருக்கும். வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாமா, தாராளமா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் எப்படியாச்சும் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி வாஷ் பண்ணீங்கன்னா போதும். இல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணா போதும். ஏன்னா பிரிவில்ஸ் வந்து சாஃப்ட்னஸ் அப்படி போயிடும். ஸோ அதுதான் ஓகேங்களா. இதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு பர்த்தான ப்ராடக்ட் தான். இது எந்த விதமான ஸ்பான்சர் எதுவுமே கிடையாது. நானே காசு போட்டு வாங்கினதுதான். ஸோ தாராளமா நீங்க வாங்கி ஒரு பிளட் சர்க்குலேஷன் உங்க ஹேர் ஃபாலை கம்மி பண்ணணும். கம்மி ஆகாத ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா வந்து இது ஒரு பர்த்தான ப்ராடக்ட். வாங்கி உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இது சேர்த்து பண்ணிக்கோங்க. பை.